ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 செப்டம்பர் மாதம் 1 தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தேவ பிரசன்னம். 51 சங்கீதம் 11-12 வசனங்கள் சொல்லுகிறது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தேவ பிரசன்னத்தை நீங்கள் உண்மையாய் வாஞ்சித்து கதரும் போதே பாவத்தையும் அக்கிரமத்தையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத உறவு முறைகளையும் முற்றிலுமாய் உங்களை விட்டு அகற்றிவிடுங்கள். பாவம் உங்களுக்குள்ளே குடிபுகுந்து விட்டால் அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவினையை உண்டாக்கிவிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையை மந்தமாக்கி ஜெப நேரத்தை இருளடையச் செய்துவிடும். கர்த்தர் மிகப்பெரிய விலைக்கரையும் செலுத்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். பாவம் செய்து அந்த மாபெரும் அன்பையும் தியாகத்தையும் புறக்கணித்து விடாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 6 வசனங்களில், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒரு பக்தன் தேவனுடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து கலிகூர்ந்து கொண்டிருந்ததின் காரணத்தை விவரித்து சொல்லும்போது, அது அவ்வப்போது தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு பரிசோதனை என்றார். அவர் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலே தேவ சமூகத்திலே தன்னைத்தானே நிறுத்தி ஆவியானவர் தரும் வெளிச்சத்திலே சுய பரிசோதனை செய்யக்கொள்ளும் வகையில் தன்னைத்தானே 5 கேள்விகள் கேட்பாராம். 1, இந்த நாள் முழுவதும் நான் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தேனா? 2, அசுத்தத்துக்கும் தீய சிந்தனைக்கும் இடம் கொடுத்தேனா? 3, ஏதாயிலும் கசப்பான வேர்கள் என் இருதயத்துக்குள்ளே வர அனுமதித்தேனா? 4, என்னுடைய நோக்கங்கள், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் கர்த்தருக்குள் சீர்பொருந்தினவைகளாய் இருந்ததா? 5, இன்று நான் செய்த செய்கைகளிலெல்லாம் சுய மகிமையை தேடாமல் கர்த்தருடைய மகிமையை மட்டுமே தேடினேனா? அப்படித்தான் தாவீது ராஜாவும் ஒவ்வொரு நாளும், தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜெபித்தார். 139 சங்கீதம் 23-24 வசனங்கள். ஆதி திருச்சபை விசுவாசிகள் பாவத்தில் விழுந்து தேவ பிரசன்னத்தை இழப்பதை பார்க்கிலும் மரிப்பதே மேலென்று உறுதியாய் தீர்மானித்திருந்தார்கள். ரோம சக்கரவர்த்திக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் போன்றவர்கள் நின்றபோது ஒரு சிறிய பொய் சொல்லி கிறிஸ்துவை மறுதலித்திருந்தால் மரண தண்டனைக்கு தப்பியிருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் இரத்த சாட்சியாக மரிப்பதையே தெரிந்து கொண்டார்கள். தேவப்பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கென்று சாட்சியாய் உறுதியுடன் நிற்பீர்களா? இன்றைய நினைவிற்கு ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இன்றைய வேத வாசிப்பு காலை
சங்கீதம் 135 மற்றும் 136 சங்கீதங்கள். மாலை 1 கொரிந்தியர் 12 அதிகாரம். அன்புக்குரிய அன்றனுள்ளாப்பும் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவ பிரசன்னத்தை இழந்து விடாமல் பரிசுத்தமாய் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.